நிறைய படங்களுக்கு காசே வாங்காம மியூசிக் போட்டிருக்காரு. டெபியூ டைரக்டர்ஸ்க்கு வந்து லைஃப் தானே எடுத்துக்கோ போ பண்ணு அப்படின்ற மாரி நிறைய பாசிட்டிவா பண்ணியிருக்காரு. அத பத்தி தெரியாம இப்ப இத பேசுறது ரொம்ப தவறா தானே சார் போய் முடியுது அது. இல்லைங்க, அதுவும் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் வந்து அவர் பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அவங்களால பணம் இல்லைன்னா சரி போ அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதையும் வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னங்கிறது தானே இருக்குது. இப்போ இளையராஜாவினுடைய பரம ரசிகன் நானே இந்த இந்த வாதத்தில் இளையராஜா பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்கிறேன்னா அதையெல்லாம் தாண்டி தானே பேசுகிறோம். அண்ட் இந்த நியூஸ் கேட்கும் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? லைக் இப்போ பர்சனலா என்ன யோசிச்சீங்க? என்னடா இது படம் நல்லா போயிட்டு இருக்க சமயத்துல இப்படி ஒரு வெடிகுண்டு மாதிரி போடுறாங்களே அப்படின்ற மாதிரி. இல்லை, அது எதிர்பார்த்தது தானே. இப்போ இளையராஜா பாடல் ஓடும் பொழுதே நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அது பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். நிச்சயமாக அவர் நோட்டீஸ் அனுப்புவாருங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ அதனால் அது எதிர்பார்த்தது தான். நமக்கு ஒரு பெரிய ஷாக் இல்லை. ஒருவேளை பட நிறுவனத்துக்கு இருக்கலாம், நம்ம முறையாக வாங்கிட்டோம் எதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாருன்னு அவங்க வேணால் ஃபீல் பண்ணலாம். ஓகே. அண்ட் நீங்க பார்த்த வரைக்குமே வந்து லைக் இந்த படத்துல வந்து லைக் இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணுமா சார்? நெகட்டிவா கூட பப்ளிசிட்டி மாதிரி தெரியுதா இது? அப்படிலாம் வாய்ப்பு இல்லை சார். எப்படி இருந்தாலும் படத்துக்கு பப்ளிசிட்டி தாங்க. இப்போ குட் பேட் அக்லிங்கிற ஒரு படம் வந்து எல்லாருக்குமே, அஜித் படங்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட கஷ்டப்பட்டு சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அது பார்த்துட்டு இருக்காங்க.